ஒரு கடை இருக்கும், வேற ஏதாவது இருக்கும், அதை அனுபவிப்பவர்கள் இருப்பார்கள். ஆனா கோயில் இல்லை. அப்ப இந்த சொத்து இனிமே நாளைக்கு என்ன ஆகும்? ஏன் பங்காளிகள் கொண்டு விட்டார்கள்? ஓஹோ, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பங்காளிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குது. அந்த தவறுகள் பண்ணவர்களுக்கு ஐயோ இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதே, இது தமிழகம் முழுக்க வெடித்திடக்கூடாதே என்பதற்கு அரசாங்கம் கொடுத்த லஞ்சம் 10 லட்சம் ரூபாய். அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு வழக்கு, சிசோடியா மீது ஒரு வழக்கு என்று, கவிதா மீது ஒரு வழக்கு என்று இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி மீதே வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மதம் மாறின யாருமே நான் விவிலியத்தை படிச்சுட்டேன், நான் குரானை படிச்சுட்டேன், நான் பகவத்கீதையை படிச்சுட்டேன்னா மதம் மாற போறதில்லை. ஏதோ ஒரு கம்பல்சரி. அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். கோவிலை காணவில்லை என வழக்கு, கட்டித்தர HRNC உத்தரவாதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டா, விசாரிக்க சென்ற ரிப்போர்ட்டரை வெளியேற்றிய காவல்துறை. கள்ளச்சாராய இறப்புக்கு 10 லட்சம் இழப்பீடு. தொழிலாளி விபத்தில் இறந்தால் இழப்பீடு தர தயக்கம் ஏன்? நீதிமன்றம் கேள்வி. ஆம் ஆத்மி கட்சிக்கு 25 கோடி பணப்பரிமாற்றம் செய்த நபர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நெருங்கிய கூட்டாளி, சிபிஐ அறிக்கை தாக்கல். மத சுதந்திரம் என்பது மதமாற்றுவதற்கான உரிமை அல்ல, அலகாபாத் நீதிமன்றம் கண்டிப்பு. நேயர்களே, இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மற்றும் ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு நம்பி சார். நன்றி வீர காமராஜ், சொல்லுங்கள் சார். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கூடிய 5 செய்திகளில் முதல் செய்தியாக, சென்னை மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த ஆர் சந்திரசேகர் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய NSC போஸ் சாலையில் செல்வ சுந்தர விநாயகர் கோவில் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் அது இப்போது இல்லை, அந்த கோவில் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க சார். இது விசாரணைக்கு வருது. இந்த கோவிலுக்கு உண்டான பட்டா வரைபடம் முதற்கொண்டு அவர் சமர்ப்பிக்கிறாரு. இந்த கோவில் சுமார் 14.5 சதுர மீட்டர் அளவுக்கு அந்த கோவில் பரப்பளவு இருந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் ஒன்று இருந்திருக்கு சார். 1975 ஸ்டார்ட் ஆகி 75 ரூபாய் மாத வாடகைக்கு அது கடையாக அது விடப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் இந்த கோவிலில் உண்டியல் கூட இருந்திருக்கு. ஆனால் இப்போ உண்டியல் கொண்டு கோவில் சிலை எதுவுமே இல்லாமல் அந்த கோவில் இருந்த இடமே தெரியாமல் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி தான் இப்போ மிஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபீக் ஆகியோர் முன்னிலையில் இது விசாரணைக்கு வருது. அப்போ PT பெருமாள் அப்படிங்கிற வழக்கறிஞர் மனுதாரர் சார்பில் ஆஜராகிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது அங்கிருந்த விநாயகர் கோவிலையும் காணா, விநாயகர் சிலையும் காணா, இப்போ வெறும் குப்பை தொட்டி தான் மிஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போ மாநகராட்சி சார்புலையும் HRNC சார்புலையும் அவங்க சொல்றாங்க, நாங்கள் அந்த கோவிலை மீண்டும் இருந்த இடத்துல நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீதிபதிகள் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க சார். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வடிவேல் சினிமாவில் கிணத்தை காணும் நீங்கள் ஜோக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிணறே இருக்காது, அதிகாரிகள் பில் போட்டு பில்லை வாங்கியிருப்பாங்க, கிணறு காணாமல் போயிருக்கும். ஆனால் தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை முதல்ல இந்த அறநிலையத்துறையே எதுக்கு வருகிறது? எங்கேயாவது டிஸ்பியூட் வந்தால் அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணி அந்த கோயிலை எடுத்தாலும் மீண்டும் ஒப்படைக்கத்தான் வருகிறது. என்ன காரணத்துக்காக எந்த கோயில் எப்போ போச்சு யாருக்குமே தெரியறதில்லை. அதுவே பெரிய விஷயம். அறநிலையத்துறையில் வெப்சைட்டில் இனிமேல் இந்த கோயில் எப்போது எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது, என்ன தவா வந்ததால் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் போட சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அறநிலையத்துறையினுடைய ஆக்டே அவங்க நினைத்தால் கோயிலை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்கு. அப்போது நீங்கள் கோயில் எதெல்லாம் அறநிலையத்துறைகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது எப்போது அறநிலையத்துறைக்கு வந்தது, ஏன் வந்தது, எப்போது திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு என்ன நிர்ணயித்திருக்கிறார்கள்,
இதையெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டு யாராவது அறநிலையத்துறையிட்ட கேள்வி கேட்டு வழக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கேஸில் ஏற்கனவே நம்முடைய ராஜா, உங்களுக்கு தெரியும், அவர் ஹிந்து தர்ம போராளி என்று அவரை அழைக்கிறார்கள். அவர் இந்த ஆலயத்தை திருப்பி மீட்பதற்காக ஒரு ஹிந்து ரிக்ளைம் மூமெண்ட், டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் என்று ஒரு மூமெண்ட் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார் மீண்டும் மீண்டும் 10,000 கோயில்கள் காணாமல் போயிருக்கு. லிஸ்டடு அறநிலைத்துறையிட்ட இருக்கிற கோயில்கள் என்று பட்டியலிடப்பட்டவையில் 10,000 கோயில்களை காணும். இந்த 10,000 கோயில்களை காணும்னா அதில் வேடிக்கை என்னன்னா, கோயில் காணாமல் இருக்கும், கோயிலுக்கு வேற சொத்து இருக்கும், ஒரு கடை இருக்கும், வேற ஏதாவது இருக்கும், அதை அனுபவிப்பவர்கள் இருப்பார்கள், ஆனால் கோயில் இல்லை. அப்போ இந்த சொத்து இனிமேல் நாளைக்கு என்ன ஆகும்? நீங்கள் நம்ம ஊரில் கோயிலில் இருக்கிற டயட்டி பேரில் தான் சொத்து இருக்கும். பார்சாரதி அப்படிங்கிற சொத்து இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுறான், திருவல்லிக்கேணி பெருமாளுக்குள்ள சொத்தை தன் சொத்தாக மாற்றி விடுகிறான். கபாலி அப்படின்னு பேர் வச்சா கபாலீஸ்வரருக்குள்ள சொத்தை தன் சொத்தாக மாற்றி விடுகிறான். இந்த மாதிரி அயோக்கியத்தனம் நடக்கிறதுலாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த கோயிலில் விசேஷம் பாருங்கள், இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரமக்குடி பக்கத்தில் திருவரங்கம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஏதோ காலத்தில் ஒரு ரெங்கநாத சுவாமி கோயில் இருந்தது. இப்போ அதுக்கு பூமிக்குள்ளே போயிடுத்துங்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த குளத்துக்கு பேர் திருப்பார்கடல் குளம் என்று பெயர். அந்த கோயில் இல்லை, ஆனால் கோயிலுக்கான நிலம் இருக்குது. கோயில் பேரில் நிலம் இருக்குது, பட்டா இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி. அதில் ஒரு 18 ஏக்கரில் ஒரு 11 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் அந்த சப்ஸ்டேஷனுக்காக அலாட் பண்ணுறாங்க. ராமநாதபுரம் கலெக்டரேட்டில் இது நடந்தது. உடனே அந்த ஊர் மக்கள் இது எப்படி கோயில் நிலமா, கோயிலே இல்லை, நீங்கள் பார்த்துங்க, கோயிலே இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு இந்த கோயிலுக்கு இத்தனை ஏக்கர் இருக்குது, இந்த கோயில் என்னைக்காவது வரணுங்கிற ஆசை இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்று முன்னெடுத்து பெரிய ஆர்ப்பாட்டங்களெல்லாம் பண்ணி அரசாங்கத்தில் போய் இந்த இடத்துல கோயில் இல்லை என்றாலும் இது கோயில் நிலம், இந்த கோயில் நிலத்தை சப்ஸ்டேஷனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல அரசு கட்டிடம் இதுவும் வரக்கூடாது என்று போராடி அந்த கோயில் நிலத்தை மீட்கிறார்கள். இன்னும் அந்த இடத்துல கோயில் இல்லை. கோயில் இருந்தால் தானே அறநிலையத்துறைக்கு இருக்கணும். இன்னும் அந்த இடத்துல கோயில் இல்லை. அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் இனிமேல் கோயில் கட்டணும்னு ஒரு பெரிய ஏற்பாடுலாம் நடந்து ஒரு கமிட்டிலாம் போட்டு அது ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டு இருப்பதை நான் அறிகிறேன். இது லிஸ்டிலேயே இல்லாத கோயில். ஏன்னா கோயில் எப்போவோ போயாச்சு, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் போயாச்சு நான் நினைக்கிறேன். ஆனால் கோயில் செத்து இருக்கிறது. ஆனால் இந்த கோயில் நம்ம கணக்குப்படி 250 ஆண்டு பழமையான கோயில் என்று சொல்லப்படுகிறது. 250 ஆண்டுன்னா அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய ஹெச்ஆர்என்சி சட்டமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ 1830 தான் ஹெச்ஆர்என்சி சட்டம் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போது 1930, 2030, 200 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால் உள்ள கோயில் எப்படி காணாமல் போச்சு கேள்வியே. அப்போ எப்போ எடுத்தார்கள், எப்போ பண்ணாங்கங்கிறது தான். இப்போ இதுக்கு விஷயம் இருக்குது. இந்த கோயிலை எடுத்தது யார் நமக்கு தெரியாது. எப்படி அரசாங்கம் எடுத்தது, எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சு? ஏன்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ காரணத்துக்காக அங்கேருந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி பல இடத்துல மைக்ரேஷன் ஆகியிருக்கும். அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருந்திருக்காது. ஆனால் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு? இடிக்கிறதா, குப்பைப்படுறதா? நீங்கள் 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஹிந்து கோயில் என்றால் அது காணாமல் போகுது. யாரோ ஒருத்தர் இப்போ கேஸ் போட்டதுனால நமக்கு தெரிஞ்சது. அவருக்கு என்ன லோகோ ஸ்டாண்டி இந்த கேஸில் இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, ஹிந்து கோயில்னால் ஈஸியாக அதை இது பண்ணி இப்போவும் கூட சென்னை மாநகரில் பல இடங்களில் பெரிய பெரிய மைதானங்களில் இருக்கிற கோயில்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறத நான் பார்க்குறேன். அப்படியே போகும்போது என்ன காரணம், யார் அப்புறப்படுத்துகிறா, எங்கே நடக்குது? இது இந்த கண்ணம்மாப்பேட்டைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் இடம் அப்புறமாயிட்டுருக்கு. அங்கே ஒரு சின்ன கோயில் மட்டும்தான் இருக்குது. அந்த சொத்து என்ன ஆகுதுன்னு தெரியும். இந்த 4-5 இடத்துல இந்த மாதிரி சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறது.
யார்கிட்ட யாராவது ஒரு சின்ன கமிட்டி இருக்கா, அந்த சின்ன கமிட்டியில் அரசாங்கம் அப்ரூவல் வாங்கி ஏதாவது பண்ணுறாங்களா, நமக்கு ஒன்றும் ரகசியம், அந்த ரகசியம் தெரியலை. ஆனால் ஹிந்து கோயில் என்றால் அரசாங்கம் அதை எளிமையாக எடுத்து விடுகிறது, எளிதாக எடுத்து விடுகிறது. மயிலாப்பூரில் துர்க்கையம்மன் கோயில், அதுவும் 250 வருஷமான துர்க்கையம்மன் கோயில். அந்த கோயிலை இவங்க இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக, மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக ரிமூவ் பண்ணணும் என்று சொல்கிறார்கள். அப்போது உயர் நீதிமன்றம் கேட்குது, நீங்கள் உங்கள் ரூட்டுக்கு சர்வே போடுறீங்கல்ல, இந்த ரூட்டில் வரணும்னு, அப்போ இந்த கோயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு நீங்கள் ரூட் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏனென்றால் ஒரு மசூதி இருந்தால் அதை தொடுறதில்லை, ஒரு சர்ச் இருந்தால் அதை தொடுறதில்லை. இங்கே ஒன்றுமே இல்லை சார். கோயம்பேட்டில் ஒரு மசூதி, நம்ம கோயம்பேட்டில் சுப்ரீம் கோர்ட்டு அது இல்லீகல் என்று சொல்லிவிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் இல்லீகல் என்று சொன்னதை எடுப்பதற்கு அதிகாரிகள் போகிறார்கள், எடுக்க முடியல, பின்வாங்கிறாங்க. உடனே ஏன் எடுக்க முடியல? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை இந்த சின்ன சின்ன ஆர்ப்பாட்டத்தை கைது பண்ணுவாங்கள்ல, இப்படி காலையில் கைது பண்ணி சாயங்காலம் விட்டுறாங்க. அவங்க மேலே எந்த கேஸும் கிடையாது. ஆனால் மாதவரத்தில் ஒரு கோயில், புல்டோசர் கொண்டு போய் தாசில்தார் நிறுத்துறார், இடிக்க போகிறாங்க. அதை தடுப்பதற்கு இந்துக்கள் போகிறார்கள். எல்லா மேலேயும் கேஸு, உள்ள போயிட்டு வெளியில் விடலை, எத்தனை மணியும் கேஸு, அரசாங்கத்தை தடுத்தார்கள். அப்போ இந்து கோயில் என்றால் நீங்கள் என்ன நினைத்துக் கொள்கிறீர்கள்? இதான் கேள்வி. சென்னையில் ஒரு பிரதானமான ஏரியா சொல்கிறேன் பாருங்க, மவுண்ட் ரோட்டில் 1000 விளக்கு. நீங்கள் அந்த ரோட்டில் எந்த பக்கம் போனாலும் அந்த மாஸ்க் மட்டும் தனியாக இருக்கும், அதை சுற்றி 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 ரோடு தான் இருக்கும். ஏன் சுற்றி சுற்றி சுற்றி? சின்ன அதை கூட சின்ன ரோடு தான் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண கூட அவங்களால முடியலை. அப்போ மாற்று மதங்களுடைய இடம் என்றால் அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து கோபம் வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் 2 உதாரணம் சொல்லப்ப, மேட்டுப்பாளையத்தில் ஒரு மசூதி, அதுவும் அகற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. அதை எதிர்த்து போகிறார்கள். ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு அங்கே உள்ள திமுக பிரமுகர்கள் முன்னே வருகிறார்கள், ஜமாத் முன்னே வருகிறது. அந்த மசூதி இன்னைக்கு தொட முடியல. கள்ளக்குறிச்சியில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சை இன்னைக்கு தொட முடியலை. ஆனால் ஹிந்து கோயிலை இடிக்கிறீங்க. இதில் டிஆர் பாலு மத்திய சர்ஃபஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, நான் 100க்கும் மேற்பட்ட கோயில்களை இடித்து இருக்கிறேன். பெருமையாக அவர் ஸ்டேட்மெண்ட்டுங்க இது. நான் 100க்கும் மேற்பட்ட கோயில்களை இடித்திருக்கிறேன். ஆனால் கோயிலை இடித்தாலும் எனக்கு ஓட்டு வாங்குற தந்திரம் தெரியும். மசூதி எடுத்துட்டு முஸ்லீம்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது, சர்ச்சை இடிச்சிட்டு நீங்கள் கிறிஸ்தவர்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. அப்போ கோயிலை இடித்து விட்டு ஓட்டு வாங்கும் தந்திரம் எனக்கு தெரியும்னு டிஆர் பாலு சொல்கிறாருன்னா, சொர்ணையற்ற இந்து சமுதாயத்தை எப்படி நடத்துகிறார்கள்? இப்போ அங்கங்கே நான் சொன்ன மாதிரி இந்த திருவரங்கம் மாதிரி, இப்போ இந்த பிள்ளையார் மாதிரி, என்ன கேட்டால் இந்த 10,000 காணாமப்பட்ட கோயிலுக்கு எந்தெந்த கோயில்கள் இல்லை ஆனால் சுற்றி இருக்கிறது என்பது ஒரு அறிக்கை கேட்கப்படும். வெப்சைட்லேயே எந்தெந்த கோயில் எப்போது எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது, என்ன தவாவுக்காக எடுக்கப்பட்டது, எப்போது ஒப்படைக்கப்படும் என்ற காலம் இருக்க வேண்டும். அப்போ தான் அறநிலையத்துறை ஒழியும். இல்லை அறநிலையத்துறை நீக்குங்கன்னு சொன்னாலாம் நீக்க முடியாது. நீங்கள் அறநிலையத்துறையிட்ட நீங்கன்னு சொன்னால் ஒரு துறையை எடுக்கிறதுக்கு அரசுக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணணும், சில கண்டிஷன் போடலாம். இந்த கோயிலுக்கு இப்போ எடுத்தீங்க, எப்போ கொடுப்பீங்க, அதுக்கான காலகட்டம் என்ன, இப்போ கேட்குறாங்க இல்லையா, இந்த கேஸை எப்போ முடிப்பீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில், அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தால் இதுக்கு ஒரு விடை வரும். இதை நோக்கி இந்து சமுதாயம் போகணும்னு நான் நினைக்கிறேன். சார், 2வது செய்தியாக விக்கிரவாண்டியில் இப்போது இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடைத்தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டு போட போகிறவங்க வந்து அடையாள அட்டை இல்லாமலே போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை மீண்டும் மீண்டும் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சார்பில், பாமக சார்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள்கிட்ட வைக்கிறாங்க. அவங்க அதை என்னன்னு விசாரித்து, ஆமாம் இவங்க மீண்டும் மீண்டும் வராங்கன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து வாக்குப்பதிவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு படம் பிடிக்க போகும் பொழுது நாங்கள்
செய்தி சேகரிக்க வந்திருக்கோம் சார்னு சொல்லி எங்களை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இருக்கிறத வந்து படம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் அதுக்கான ஃபுல் பர்மிட் நாங்கள் அதுக்கான அலோடெலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், அதுக்கான பாஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே நடக்கிறது ஆளுங்கட்சி திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நீங்கள் இங்கே படம் எடுக்கக்கூடாது, செய்தி சேகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டும் துணியில் பேசுறது, இந்த மாதிரி செய்தி ஒன்று வந்திருக்கு சார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, திமுகவுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுக என்றால் அடாவடி கட்சி தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போதே அங்கே நடந்த அடாவடிகளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாமகக்காரர்களை எங்கே விரட்டி அடித்தார்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்களை விரட்டி அடித்தாங்க. எல்லா இடத்துலையும் திமுக காரர்கள் சட்டத்தை கையில் எடுத்தார்கள். யார் மேலேயும் எந்த கேஸும் திமுக காரங்க மேலே இல்லை. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயம் சொன்னால், எதுக்குங்க நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க, உங்கள் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே தேர்தல் கமிஷன், எதுக்கு இந்த தேர்தல் நடத்துறீங்கன்னு ஒரு விருப்பில் கேட்க வேண்டிய, ஒரு விரக்தியில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. இப்போ பாருங்க, 82% வாக்கு சதவீதம். உங்களுக்கு முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 65% தமிழ்நாடு தாண்டல, சென்னை 54%, 55% தாண்டல. ஆனால் இப்போ விக்கிரவாண்டியில் 82%. எப்படி சார் வந்தது? இந்த கேள்வி வருமா இல்லையா? 82%. அப்போ அவ்வளோ தூரம் அவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவ் ஆகிட்டாங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டதா, ஆஹா திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் நம்ம போடுறாங்களா? ஏற்கனவே 6% குறைஞ்சி போன கட்சி தானே எலெக்ஷனில். அப்போ என்ன நடந்தது, ஏன் வந்தார்கள்? இது முதல் கேள்வி வருதா இல்லையா? அதிமுக போட்டியிடலை. யாருக்காக போட்டியிடலை நமக்கு தெரியும், அது திமுகவுக்காக போட்டியிடவில்லை. ஏன்னா பங்காளிகள் ஒன்று கூடி விட்டார்கள், அதில் நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன் பங்காளிகள் ஒன்று விட்டார்கள்? ஓஹோ, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பங்காளிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கிறது. அப்போது பிரதான எதிர்கட்சி இந்த போலீஸினுடைய அத்துமீறலை கேட்க வேண்டிய எதிர்கட்சி என்றால் அதிமுக. அது வாயு பொத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா அது தேர்தலத்தை போட்டியிடவே இல்லையே, அது போட்டியிடலை. இப்போ போட்டியிடக்கூடிய பாமகவை நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு கள்ள ஓட்டு போடுகிறீர்கள், அதை பாமக கண்டுபிடித்து விட்டது. கள்ள ஓட்டு இவிஎம்எஸ் மிஷினில் கள்ள ஓட்டான முட்டாள்தனமாக சிலர் கேட்குறாங்க. சார், கள்ள ஓட்டுன்னா என்ன? நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணால் அது ஓட்டு போட போகுது. உங்களுக்கு ஓட்டே இல்லை, ஆனால் நீங்கள் போய் இன்னொருத்தர் பேரில் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, அது கள்ள ஓட்டு தானே. அதை யார் அனுமதிக்கிறா? அங்கே இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர் 1 2 3 4 5 பேரும் அனுமதிக்கிறார்கள். அப்போ இந்த 5 பேரும் எவ்வளவு அச்சுறுத்தப்பட்டிருப்பார்கள், இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓட்டு அட்டையே இல்லாத ஒரு ஆள் உள்ளே போகிறாரு, யாரோ ஒரு பேரில், செத்தவர் பேர்லையோ உயிரோடு இருக்கிற பேரில் ஊரில் ஓட்டு போடுறாருன்னா எத்தனை தடவை திருப்பி போடுவார்? அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த ஒரு கேஸ், இந்த ஒரு பூத்தில் இப்படி நடக்குமானா எத்தனை பூத்தில் நடந்திருக்கணும்? உடனே உள்ளே போகிறார்கள். இந்த நிருபர் உள்ளே போகிறார், நியூஸ் தமிழ் 24x7 ராஜேஷ் என்கிற நிருபர் உள்ளே போகிறார். உள்ளே போகிறவனே அவரை போலீஸ் வெளியே தள்ளுது. அவர் தன் கையில் இருக்கிற பாஸை காமிக்கிறார். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அந்த பாஸை கொடுத்துருக்க முடியும். ஸோ ஒரு எலெக்ஷனில் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ப்ராபப்ளி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கலெக்டர், அவர் தான் அந்த பாஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கலெக்டருடைய பாஸை ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் மதிக்கலன்னா அதுக்கு உள்ளப்பட வேண்டாம். வருகிறது அந்த வீடியோ, வருகிறது அந்த வீடியோ வச்சு அந்த கான்ஸ்டபிள் மேலே கேஸ் போடணுங்கிறேன். சரி, கொடுத்துருக்கிறது யார்? அவர் தான். அந்த இடத்துல அவன் எப்படி நீங்கள் போங்கன்னு எப்படி சொல்ல முடியாது? வெளியில் வந்து திமுக காரர்கள், அதாவது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், மொத்தமாக திமுக காரன் 15 பேர் பூத்துக்குள்ளே போகிறாங்க. எப்படி சார் 15 பேர் பூத்துக்குள்ளே முடியும்? 8-10 பேர் உள்ளே போகிறாங்க, மொத்தமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சர்ச்சை ஆகுது, கதவை அடைக்கிறார்கள். சார், போலிங் பூத் உள்ளே இருந்து எப்படி சார் கதவை அடைக்கலாம்? இது அடுத்த கேள்வி கேட்கலாமா இல்லையா? அப்போது அந்த பூத்தில் என்ன நடந்ததோ அது கவுண்டர்மேண்ட் பண்ணணும். அந்த பூத்தில் மீண்டும் திருப்பி தான் எலெக்ஷன் நடக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த பூத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வருதோ அங்கங்கெல்லாம் நடக்கும். விக்கிரவாண்டி தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு உதாரணம் மட்டும். தமிழ்நாடு முழுக்க இதுக்கும் சார், நீங்கள் வந்து உங்களைத்தான் மீண்டும் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஜன ரீதியால் தைரியமாக இருக்கலாமே.
ஏன் ஆளை கூட்டு போகிறீங்க, ஏன் 15 பேர் ஊருக்குள்ளே போகிறீங்க, ஏன் போலீஸை வச்சு தடுக்கிறீங்க? அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயம் வந்திருக்கிறது. ஒரு அசம்பிளியில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஓட்டு இதுவரைக்கும் நான் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய நம்பரில் பார்க்கலங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 90,000, அது ஒரு 85,000 அப்படி தான் நான் நம்பர் பார்த்தேன். சரியான நம்பர் என் கையில் இப்போ இல்லை. ஆனால் இவ்வளோ % எப்படி வருகிறது? ரொம்ப தெளிவாக வெளியூர்காரர்கள் அந்த முந்தின நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வெளியில் போகணும் இல்லையா, யாரும் போகவில்லை. காவல்துறை அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இதை விட என்ன நியாயம்? அதனால் விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு ஐவாஷ். நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக கைப்பற்றும் தேர்தல் அப்படித்தான் சொல்லணும், வெற்றி பெறும் தேர்தல் என்று சொல்ல முடியாது. சார், 3வது செய்தியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியை சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதுல என்ன விஷயம் அவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணப்பாறை அருகே மரவனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்கு. அதுல வந்து அவருடைய மகன் கலையரசன் என்பவர் வந்து கொசு மருந்து அடிக்கும் பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடந்த ஆண்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பழைய கட்டடத்துக்கு மாற்ற சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க. அதன்படி மாற்றும் பொழுது இப்போ இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்த இடங்கள்ல பழைய மருந்துகள், காலாவதியான மருந்துகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காரு கலையரசன் என்பவர். அப்படி அந்த காலாவதியான மருந்துகளை எரிக்கும் பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வந்து இழப்பீடு வேண்டும் என்று கோரி 25 லட்சம் இழப்பீடு வேண்டும் என்று அவர் வந்து மனு ஒன்று கொடுத்திருக்காரு சார். இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது. அப்போ அவர் சொல்லும் பொழுது, கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க 10 லட்சம் இழப்பீடு தரீங்க, அப்போ இந்த மருத்துவ கழிவு வந்து அதை எரிக்கும் பொழுது உயிரிழந்தவருக்கு ஏன் தரக்கூடாதுன்னு சொல்லி 10 லட்சம் அவருக்கும் நீங்க தரணும் அப்படின்னு அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் வெட்கப்படணும். இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லித்தான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் விற்கப்படணும். ஏன்னா அரசாங்கம் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது? கள்ளச்சாராயத்தில் செத்து போனவர் அவருக்கு தான் செய்வது வித்தவனும் தப்பு பண்ணியிருக்கான், குடித்தவனும் தப்பு பண்ணியிருக்கான். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? வித்தவனுடைய சொத்தை அபகரித்து குடித்தவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த சட்டங்கிட்டெல்லாம் பேசுறதுங்கிறது இருக்கு, தர்மம்னு ஒன்று இருக்கு. நீ எவனோ கொன்னையோ அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான், அந்த சம்பாதிச்சவன் அவன் சம்பாதிச்சதெல்லாம் எடுத்து புடங்கி கொடுத்துருந்தா கூட நியாயம்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி எதுவும் பண்ணாமல் அந்த தவறுகள் பண்ணவர்களுக்கு ஐயோ இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதே, இது தமிழகம் முழுக்க வெடித்திடக்கூடாதே என்பதற்கு அரசாங்கம் கொடுத்த லஞ்சம் 10 லட்சம் ரூபாய். இல்லை இவங்க உயிர் மேலே அக்கறை இருந்தால் கள்ளச்சாராயத்தெல்லாம் தடுத்துருக்கணும். அதெல்லாம் இல்லை. அது இன்னொரு பக்கம், இது இன்னொரு பக்கம். அது போலீஸ்காரர்களுக்கான லஞ்சம், சட்டம் ஒழுங்கு காப்பவர்களுக்கான லஞ்சம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கான லஞ்சம், இது மக்களுக்கான லஞ்சம். ஆகையினால பேசிக்கலாக இந்த அரசாங்கம் லஞ்சத்தில் நடக்குது. இப்போ அவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கலாம். ஆனால் துப்புரவு தொழிலாளர் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் முதல் இடம் இருக்குன்னா நம்ம மா வெங்கடேசன் சொல்லுகிறார். துப்புரவு தொழிலாளர் குறிப்பாக அந்த மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இறந்து போவதில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறதுன்னு மா வெங்கடேசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதை ஒரு விஷயத்தை உண்மையாக நிரூபித்து நீ என்ன செய்கிறாய் வெங்கடேஷான்னு கேட்டதுனுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய சூர்யாவை அரசு செய்தார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க? 1 லட்சம் 2 லட்சம். இப்போ மருத்துவ கழிவை அப்புறப்படுத்துவதற்கு அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குல்ல, அப்படி தூக்கி குப்பையில் போட முடியாதுல்ல. அப்போ போட்டவர்கள் யாரு? அந்த அலட்சியம் வருகிறது. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல அரசு துறையில் என்ன தவறு நடந்திருக்கிறது? யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. டாக்டரை குறை சொல்ல முடியாது, நர்ஸை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் என்று நாம்ஸ் இருக்கிறதா? இது முதல் கேள்வி. நீங்கள் மாற்றிட்டீங்க. இவர் டிஸ்போஸ் பண்ணுறார். இவர் ஆர்டினரி ஒரு துப்புரவு தொழிலாளர், மருத்துவத்துறையை சேர்ந்தவர். எரிக்கிறார். எரிக்கும் போது வெடித்து விட்டது, மருந்து வெடிக்குது. இவருக்கு மருந்து சாதாரண குப்பையை எரிக்கிறதுக்கும் மருந்துகளை பாட்டிலோடு இருக்கக்கூடியன்னா அதில் எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் இருக்கும், வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
இவருக்கு அந்த அறிவு இருந்திருக்காது. அப்போ இவரை யாராவது கூப்பிட்டு எரிக்கக்கூடாது என்றாவது சொல்லியிருந்திருக்கணும். எதுவுமே நடக்கலை. ஒருத்தர் அறியாமையிலால் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்ட ஒருவர் அறியாமையால் இறந்திருக்கிறார். அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசாங்கம். இதுக்கு போய் ஒருத்தர் கேஸு போட்டு எனக்கு வேணும்னு கேட்டு தான் அரசாங்கம் கொடுக்கறதுனா இந்த அரசாங்கத்தோட கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது. ஜிஆர் சாமிநாதன் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல தீர்ப்பு. இன்னும் நான் நிறைய நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஒரு சில தீர்ப்புகளை நான் எடிட்டோரியலே எழுதியிருக்கிறேன். 7 வருஷத்தில் 64,798 கேஸ் அவர் ஃபைசல் பண்ணியிருக்கிறார். மிசலேனியஸ் கேஸ் மொத்தம் 38,000 கேஸ் பண்ணியிருக்கிறார். 7 வருஷத்தில் மொத்தம் 1,02,000 கேஸ் ஒரு ஆள் டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னா 7 × 365 எவ்வளவு பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருப்பார் பாருங்கள். இதில் அவர் டிஸ்போஸ் பண்ண கேஸ் எல்லாமே ஒவ்வொரு கேஸிலையும் ஏதாவது ஒன்று கோட் பண்ணியிருப்பார். சமூகத்தினுடைய விஷயத்தை தொடாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காது. சில எழுத்தாளர்களுடைய விஷயத்தை கோட் பண்ணியிருப்பார். கோயில்கள் விஷயத்தில் சில பழைய வழக்கங்களை கோட் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒன்று டப்பன்னு டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் சவுக்கு சங்கர் கேஸில் அவர் தான் தைரியமாக சொன்னார், எனக்கு அழுத்தம் வந்தது அப்படிங்கிறத நேரடியாக சொன்னார். கோயில் விஷயத்தில் அவர் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் சந்துருன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் மொத்த சர்வீஸில் 1,00,000 கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். இவர் 7 வருஷத்தில் 1,00,000 கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த சமுதாயம் யாரை கொண்டாடுகிறது, யாரை கொண்டாடவில்லை. அந்த கிளையை நான் இந்த சமுதாயத்துக்கு விட்டுறேன். அப்போது ரொம்ப ஒரு நல்ல தீர்ப்பை ஜிஆர் சாமிநாதன் அதை சொல்லும் போது அவர் இதே வார்த்தையை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கள்ளக்குறிச்சியில் கொடுத்தவர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என்றால் மருத்துவ கழிவை அகற்றும் போது உயிரிழந்த இந்த துப்புரவு தொழிலாளருக்கு 10 லட்சம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு எழுதியிருக்கிறார். தீர்ப்பு தந்த ஜிஆர் சாமிநாதனுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு அந்த சமுதாய அந்த பெற்றோரை, அதாவது அந்த இழந்தவர்களை கோர்ட்டுக்கு போக வைத்த இந்த தமிழக அரசுக்கு கண்டனங்கள். வெட்கப்பட வேண்டும் தமிழக அரசு. சுமார் 25 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார். அதுவும் அதை கொடுத்தவர் அவருடைய நண்பர் வினோத் சௌஹான் அப்படிங்கிறத தக்க ஆதாரத்துடன் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டோட அதை எடுத்து சிபிஐ கொடுத்துருக்காங்க. இது இப்போ மக்களின் பார்வைக்கும் வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு சார். இதை வைத்து தான் பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கோவா எலெக்ஷன் முதல் கொண்டு பல விஷயங்கள்ல இந்த பணம் விளையாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வை. முதல்ல மத்திய அரசுக்கு இந்த 3 புது சட்டங்கள் கிரிமினல் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, மாற்றங்கள், அதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் சேட்டு, அதில் உள்ள ஆடியோ, இது எல்லாம் இனிமேல் சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்படும். முன்னால் அது சாட்சிகள் கிடையாது. அதை நீங்கள் கோர்ட்டு எடுக்கலாம், எடுக்காமலும் விடலாம். அதை தள்ளுபடி பண்ணதுக்கு கோர்ட்டுக்கு ரைட் உண்டு. இப்போது வாட்ஸ்அப் சேட் ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வழக்கில் வாட்ஸ்அப் சேட் இனி சாட்சி அப்படிங்கிறது நம்ம சிடிவி நேயர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேட்டை அவங்க வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுக்கவில்லை. அதாவது இந்த கேஸில் நீங்கள் பாருங்கள், மொத்தம் 170 சிம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, 170 மொபைலை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, 170 சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதில் மணிஷ் சிசோடியா ஏகப்பட்ட சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மாக இருக்கிற ஆள் ஏகப்பட்ட சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறார். இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும் ஒரு ஆள்? அப்படித்தான் நமக்கு தகவல் வருகிறது. அப்போ இந்த 170 சிம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவர்கள் குற்றமற்றவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இதை தாண்டி அரசாங்கம் போய் நின்று அந்தந்த நிறுவனங்களுக்கு எழுதி, வாட்ஸ்அப்புக்கு எழுதி, கூகுளுக்கு எழுதி, ஒவ்வொன்றையும் எடுத்து ஒவ்வொன்றையும் ரிட்ரைவ் பண்ணி, இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாதுங்க, சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அந்த வாட்ஸ்அப் சாட்டில் இவருக்கும் அந்த வினோத் சௌஹானுக்கும் உள்ளதை காமிக்கிறாங்க. இந்த வினோத் சௌஹானுக்கும் அவருக்குள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, இவருடைய எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுகிறார். இவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சாபில் இந்த ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் அவருக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஓகேன்னு சொல்கிறார். அந்த ஜட்ஜியே அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்கணும். என்ன கதை? இவருக்கும் பஞ்சாபுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே இருக்கிற ஆம் ஆத்மி கட்சிக்கும், அங்கே ஆம் ஆத்மி தானே ஆட்சியில் இருக்குது,
ஏன் இவரை வந்து பார்க்கணும்? இவர் ஓகே, ஒரு ஜட்ஜை வந்து ஒரு சிஎம் டெல்லியில் போய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அது அந்த சாட்டில் வருகிறது. அதே மாதிரி இந்த வினோத் சௌஹான் அவர்கிட்ட என்னென்ன விஷயம் கேட்குறாருங்கன்னோ அந்த சாட்டில் வர்றது. பர்த்டே விஷஸ் வரைக்கும் பதில் சொல்லுகிறார். வினோத் சௌஹான் சாஹேப் அப்படின்னு பதில் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பெரிய கூட்டுக்களவாணித்தனம் இங்கே நடந்திருக்கு. இப்போ கவிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவிதாவுக்கும் இவங்களுக்கும் உள்ளதில் இந்த பரிமாற்றத்தில் இவர், அதாவது கவிதாவுக்கு இவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அங்கேருந்து வரக்கூடிய இந்த பணத்தை அவர்கள் கோவாவில் உள்ள எலெக்ஷனுக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அப்போது இந்தியாவிலேயே ஒரு கட்சி மீது ஈடி வழக்கு பதிவு பண்ணியிருக்குது, புகார் பண்ணியிருப்பது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஒரு வழக்கு, சிசோடியா மீது ஒரு வழக்கு என்று, கவிதா மீது வழக்கு என்று இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி மீதே வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. ஆகையினால இந்த புதிய சாட்சி இப்போ 25 கோடி சாட்சியை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் வழக்கு நீண்டு கொண்டே போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனிஷ் சிசோடியாவோ கவிதாவோ வெளிவருவது வாய்ப்பே கிடையாது அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இது ரொம்ப நல்லபடியாக வரும். ஏன்னா இந்த விஷயத்தில் நாம் கை வைத்தால், ஒரு அரசாங்கத்தை அந்த எளிதாக்கி விட்டால், அந்த லிக்யூர் பாலிசியை எளிதாக்கி விட்டால் இவ்வளவு பணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதைத்தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. சென்னையில், அதாவது தமிழகத்தில் மட்டும் இப்போ சாராயம் தண்ணியாக ஓடவில்லை, டெல்லியிலும் சாராயம் தண்ணியாக ஓடுகிறது. ஆம் ஆத்மி இருக்கிற பஞ்சாபிலும் சாராயம் தண்ணியாக ஓடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய காசுக்காக மக்களை கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் மாறி இருக்கிறதுங்கிறது மக்கள் மத்தியிலே இப்போ வைக்கப்பட்டு வருகிறது. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அதாவது அண்ணா ஹசாரே போராட்டம் லோக்பால் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டம். அதாவது ஊழலுக்கு எதிரான இந்தியான்னு தான் ஒரு பெரிய போராட்டத்தை எழுதாங்க. ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டு தான் அண்ணா ஹசாரே மூமெண்ட். அதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்கு வகித்தார். அப்போ இவர் சொன்னால் லோக்பால் சட்டத்தில் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கூட உள்ள வரணும், அவங்களும் கூட விசாரிக்கக்கூடிய இது வரணும், யாருக்கும் இம்மையின் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினவர் தன்னுடைய சிம் கார்டுனுடைய பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சார். தன்னுடைய மொபைலினுடைய பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சார். அந்த கான்வர்சேஷனை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் அடம்பிடிச்சார். நீங்கள் நியாயமானவராக இருந்தால் ஒரு கேஸில் இருக்கலாம், அதில் நியாயம் இருக்குது, நான் இல்லைன்னா இல்லை. அதில் நிறைய ப்ரைவேட் கான்வர்சேஷன் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்று வந்து விட்டால் நீங்கள் காமிக்கிறத காமிச்சா முடிஞ்சு போச்சு, அவங்க ஏன் எடுக்கணும்? அப்போது என்னுடைய ப்ரைவேட் லைஃபுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் பயப்படுகிறார் என்றால் அந்த ப்ரைவேட் லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்? அப்போ இவருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா எல்லாமே அதில் தானே பரிமாறப்பட்டிருக்கு. 170 ஃபோனை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்க முடியும்? அப்போ நேர்மை இல்லை என்பது தானே அர்த்தம். ஆகையினால லோக்பாலுக்கு போராடி அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதையும் நாம் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டணும். சார், 5வது செய்தியாக அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று வருது சார். அதை விசாரித்த நீதிபதிகள் சொல்லும் பொழுது, மத சுதந்திரம் என்பது மதம் மாற்றுவதற்கான உரிமை அல்ல. அது வந்து மத சுதந்திரத்தை வந்து நிறைய பேர் தவறாக அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கத்துக்காக அதை ஷெட்யூல் கேஸ்ட்டை வந்து மதம் மாற்ற, கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்காக பெரிதளவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல தீர்ப்பாக பார்க்குறேன். ஏற்கனவே இந்தியாவில் 8 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது, சத்தீஸ்கரில் இருக்குது, ஜார்க்கண்டில் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, ஹிமாச்சலில் இருக்குது. இந்த 2021 உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கிறது. மதமாற்ற தடை சட்டம் தமிழகத்திலையும் வந்தது. ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள். ஏனோ காரணத்துக்காக அது நிறைவேறிய சட்டம் திருப்பி அது வித்ட்ரா செய்யப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்கள் மதத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்யதான் உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர மதம் மாற்றுவதற்கு அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சு, மதம் மாற்றுவதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த
கன்சன்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊரை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் மதம் மாறி, அவர்களெல்லாம் மதம் மாறின அந்த எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக இன்னொருத்தர் வீட்டில் போய் கம்பல் பண்ணுறாங்க, நீங்கள் மதம் மாறுங்க, நாங்கள்லாம் மாறிட்டோம். அப்போது இவர் கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏன்னா ஊரில் வாழணுமே. நீங்கள் பல இடத்துல இதில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஊரை பகைத்து கொண்டால் உங்களுக்கு இடுகாடு கிடைக்கிறதில்ல, சுடுகாடு கிடைக்கிறதில்ல, புதையல் கல்லறை கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் நீங்கள் கொரோனாவில் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க சார். கொரோனாவில் இருந்தவருக்கு கிறிஸ்தவ சர்ச்சை இடம் கொடுக்கல சார் புதைக்கிறதுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஊருக்கு என்ற ஒரு பயம் இருக்கிறதுனால ஊரில் 4 பேரை மாறினா அவர்களை வச்சு 40 பேரை மாற்றிடலாம், அந்த 40 பேரை வச்சு ஊரையே மாற்றிடலாம். அப்படிங்கிறது மதமாற்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகையினால இவர் என்ன சொல்றாரு, மத மாற்றம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கானது, மொத்தமாக மதம் மாறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார். இப்போ மீனாட்சிபுரம் கேஸ் மொத்தமாக தான் போச்சு. மண்டக்காடில் நீங்கள் நல்லா பாருங்கள், மண்டக்காடு பிரச்சனை முடிஞ்ச உடனே வேணுகோபால் கமிஷன் வந்தது. வேணுகோபால் கமிஷன் ரொம்ப தெளிவாக 1.5 கிலோமீட்டருக்கு இன்னொரு ஸ்தலம் வரவே கூடாதுன்னு சொல்லி, இந்த மதம் மாற்றம் என்பது மனமாற்றத்தால் வரணுமே தவிர மதமாற்றத்தால் வரக்கூடாது. இந்த மதம் மாறின யாருமே நான் விவிலியத்தை படிச்சுட்டேன், நான் குரானை படிச்சுட்டேன், நான் பகவத்கீதையை படிச்சுட்டேன்லாம் மதம் மாற போகிறதில்லை. ஏதோ ஒரு கம்பல்ஷன் மதம் மாறுகிறார்கள், ஆதாயத்துக்காக, வேற ஏதோ. அதனால இவர் யாரை கண்டித்திருக்கிறார்கள், மதம் மாற்றும் ஏஜென்சியை கண்டித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மதம் மாற்றும் ஏஜென்சி தான் பெருசாக இருக்குது, அதுதான் ஓட்டு வங்கியினுடைய பெரிய ஓட்டு வங்கியாக இருக்கிறது. அதனால் இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் எதிரொலிக்க வேண்டும் என்று நான். மிக நன்றி சார், இன்றைய செய்திகள் குறித்த மிக சிறப்பான மற்றும் தெளிவான சிந்தனைகளுக்கு. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீரா காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.